வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் உங்களுடைய இருந்து வந்திருந்திருப்பாங்க. உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதைக் கண்டு பொறுக்க முடியாத சில நச்சு உறவுகள் உங்களின் குடும்பத்தை பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டார்கள். ஏன்னா வீட்டிற்குள் நுழையும் போதே அன்பை பொழிவது போல நடித்து கொண்டு உங்களின் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பிரிவினையும் உண்டாக்கினாருங்க. அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான், அவள் உன்னை பறிக்கவில்லை என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக பொய்களை சொல்லி மூளைச்சலவை செய்து இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இரத்த பந்தங்களுக்குள்ளேயும் சந்தேகத்தையும் மூட்டிவிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களின் சதியை நீங்கள் உணர்வதற்குள்ளேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமூகமான சூழல் உங்களுக்கு மாறி ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளாக பிரியக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஒரே குறையின் கீழ் வாழ்ந்த குடும்பத்தை வார்த்தை விளையாட்டுகளாலும் நாரதர் வேலையினாலும் துண்டு துண்டாக உடைத்திருந்திருப்பாங்க. அந்த உறவுகள் சொந்த குடும்பமே பிரிந்து நிற்கும் போது அதை வேடிக்கை பார்த்து சிரித்த அந்த உறவுகளின் கொடூர மனம்தான் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் கொடுத்திருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குடும்பம் ஒன்றாக இருப்பதற்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களை சுற்றியுள்ள அனைவருமே புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் அன்பும் என் ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவுமே நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய சொந்த விருப்பங்களை கூட நீங்கள் விட்டு கொடுத்திருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கையில. அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஆனால் சில உறவினர்கள் தேவையற்ற பேச்சும் கருத்து வேறுபாடுகளையுமே உங்களுக்கு பெரிதாகவே மாற்றியிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையவும். பெரிதாக்கி அணுகுமுறையும் ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் கூறிய வார்த்தைகளும் ஆகியவைதான் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள சிறிய சந்தேகங்களையும் உருவாக்கியிருக்கும். ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றிய அந்த பிரச்சனை தான் நாளடைவில் உங்களுக்கு மனக்கசப்பாக மாறி ஒருவருடன் ஒருவர் பேசாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு தான் கொண்டு சென்றிருக்கக்கூடும். உங்களுக்கு குடும்பம் பிரியக்கூடாது என்று நீங்கள் நடுவில் நின்று சமாதானம் செய்ய முயன்ற போதெல்லாமே சிலர் உங்களுடைய முயற்சியவே தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. சில உறவுகள் உங்களுக்கு நேரடியாக பிரச்சனை செய்யாமல் ஒரு சிறிய வார்த்தையை மட்டுமே ஒருவரிடம் கூறி மற்றொருவரிடம் மனதில் சந்தேகத்தையும் உருவாக்கியிருக்கும். அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், அவர்கள் உங்களை மதிப்பதில்லை போன்ற வார்த்தைகள் தான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மெதுவாக பாதித்திருக்கக்கூடிய ஒன்றாகவுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். நீங்கள் உண்மையை விளக்க முயன்றாலுமே அந்த நேரத்தில் கோபம் அதிகமாக இருந்ததால் உங்களுடைய வார்த்தைகள் கேட்கப்படாமலும் போயிருக்கக்கூடும். இதனால் நீங்கள் ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த உறவுகளுக்குள் தூரம் உருவானது. அந்த தூரத்தை பார்த்துதான் உங்களுடைய மனம் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்திருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துல ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய பாசம் எல்லாமே குறைந்து வருவதை பார்க்கும்போதுதான் உங்களுக்கு இவ்வளவு ஆண்டுகள் இருந்த உறவை இப்படியா மாற வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களை வாட்டியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் உயரப் போகின்றன. இனி வரப்போகும் நாட்களில் பொது வாழ்விலும் சமூக அமைப்புகளிலும் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய நேர்மறையான பேச்சுக்களும் தொலைநோக்கு பார்வைக்கும் பிறரிடம் நல்ல வரவேற்பு உங்களுக்கு ஏற்கப் போகின்றன. தொண்டு நிறுவனங்களும் அல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு காட்டுவதன் மூலியமா உங்களுடைய புகழும் பரவ தொடங்குகின்றன. சமுதாயத்துல உயர்ந்த இடத்தில் இருப்பவங்களுடைய நட்பும் வழிகாட்டுதலும் தான் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களா செய்த நன்மைகளும் மற்றும் அமைதியான அணுகுமுறையும் தான் இனி மற்றவங்களின் பார்வையில வெளிப்பட தொடங்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்கப் போகின்றன. இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவங்க கூட நீங்கள் செய்த காரியங்கள்ல மதிப்பை உணர தொடங்குவாங்க. ஏன்னா குடும்பத்துல மட்டுமல்லாமல் நண்பர்களுடைய வட்டம், தொழில் சூழல் மற்றும் சமூகத்துல உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கக்கூடும். ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை தேவைப்படலாம். உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சமநிலையும் நிதானமும் மற்றவர்களையும் இருக்கக்கூடும். உங்களுக்கு யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்தாமல் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய உங்களுடைய திறமைதான் உங்களுக்கு நல்ல பெயரையும் பெற்றுத்தரக்கூட போகின்றன. கடந்த காலத்துல உங்களை பற்றி தவறா நினைத்த சிலருடைய எண்ணங்களும் உங்களுக்கு மாறப்போகின்றன. நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல்தான் எதிர்பாராத விதத்தால உங்களுக்கு பலரால பாராட்டப்படக்கூடும். தொழில உங்களுடைய பெயரும் பரவக்கூடிய போகின்றன.
குடும்பத்திலும் உறவினர்களிடமும் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூட போகுது. சமூகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மரியாதை தான் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூட போகுது. ஆனால் இந்த உயர்வை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வதே தான் மேலும் பல நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே தான் உங்களுக்கு மரியாதையாகவும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலமாக உங்களுக்கு அமையப் போகின்றன. ஏன்னா துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொது வாழ்விலையும் என் சமூக அமைப்பிலும் உள்ளவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் என் பதவிகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேர்மறையான பேச்சும் என் பேச்சுக்கும் என் தொலைநோக்கு பார்வைக்கும் தான் உங்களுக்கு பிறரிடம் மற்றவங்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போது இருக்க போகின்றன. தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆன்மீக காரியங்கள்ல நீங்கள் ஈடுபாடு காட்டுறது மூலியமாவே உங்களுடைய புகழும் நாலாபுறமும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. சமுதாயத்துல நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பவங்களுடைய நட்பும் என் வழிகாட்டுவதும் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க போகுது. உங்கள் உழைப்பை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவங்க கூட இப்ப நீங்க செய்த காரியங்களுடைய மதிப்பை உணர தொடங்கக்கூடிய நேரமும் உங்க வாழ்க்கையில இருக்க போதுன. குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வட்டமும் என் தொழில் சூழல் மற்றும் சமூகத்திலும் உங்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றன. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்துல உங்களுடைய ஆலோசனை தேவைப்படக்கூடும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சமநிலையும் நிதானமும் மற்றவங்களை இங்கே இருக்கக்கூட போயின்னா உங்களுக்கு யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்தாம பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய உங்களுடைய திறமைதான் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. கடந்த காலத்தில் உங்களை பற்றி தவறாக நினைத்த சிலருடைய எண்ணங்கள் உங்களுக்கு மாறப்போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்ல வரவேற்பு உங்களுக்கு ஏற்கப்போகின்றன. தொண்டு நிறுவனங்களும் அல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு காட்டுவதன் மூலியமா உங்களுடைய புகழும் பரவ தொடங்க போகின்றன. சமுதாயத்துல உயர்ந்த இடத்தில் இருப்பவங்களுடைய நட்பும் வழிகாட்டுதலும் தான் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களா செய்த நன்மைகளும் மற்றும் அமைதியான அணுகுமுறையும் தான் இனி மற்றவங்களின் பார்வையில வெளிப்பட தொடங்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்க போகின்றன. இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவங்க கூட நீங்கள் செய்த காரியங்கள்ல மதிப்பை உணர தொடங்குவாங்க. ஏன்னா குடும்பத்துல மட்டுமல்லாமல் நண்பர்களுடைய வட்டம், தொழில் சூழல் மற்றும் சமூகத்துல உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கக்கூடும். ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை தேவைப்படலாம். உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சமநிலையும் நிதானமும் மற்றவர்களையும் இருக்கக்கூடும். உங்களுக்கு யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்தாமல் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய உங்களுடைய திறமைதான் உங்களுக்கு நல்ல பெரியும் பெற்று தரக்கூட போகின்றன. கடந்த காலத்துல உங்களை பற்றி தவறா நினைத்த சிலருடைய எண்ணங்களும் உங்களுக்கு மாறப்போகின்றன. நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல்தான் எதிர்பாராத விதத்தால உங்களுக்கு பலரால பாராட்டப்படக்கூடும். தொழில உங்களுடைய பெயரும் பரவக்கூடிய போகின்றன. குடும்பத்திலும் உறவினர்களிடமும் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூட போகுது. சமூகத்துல கிடைக்கக்கூடிய இந்த மரியாதை தான் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூட போகுது. ஆனால் இந்த உயர்வை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வதே தான் மேலும் பல நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே தான் உங்களுக்கு மரியாதையாகவும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலமாக உங்களுக்கு அமையப் போகின்றன. ஏன்னா துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொது வாழ்விலையும் என் சமூக அமைப்பிலும் உள்ளவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் என் பதவிகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேர்மறையான பேச்சும் என் பேச்சுக்கும் என் தொலைநோக்கு பார்வைக்கும் தான் உங்களுக்கு மற்றவங்களிடம் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போது இருக்க போகின்றன. தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆன்மீக காரியங்கள்ல நீங்கள் ஈடுபாடு காட்டுவது மூலியமாவே உங்களுடைய புகழும் நாலாபுறமும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. சமுதாயத்துல நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பவங்களுடைய நட்பும் என் வழிகாட்டுவதும் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க போகுது. உங்கள் உழைப்பை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவங்க கூட இப்ப நீங்க செய்த காரியங்களுடைய மதிப்பை உணர தொடங்கக்கூடிய நேரமும்